ஹலோ எவ்ரிவன், நான் சத்யா. வெல்கம் டு சத்யா டிசைன்ஸ். இந்த ப்ளவுஸில் தான் வந்து சிம்பிளாக நம்ம ஒரு ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். யார் வேணால் இந்த டிசைனை வந்து அவங்க ப்ளவுஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த டிசைன் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து ஃபேப்ரிக் க்ளூ, ஒயிட் கலரில் இந்த மாதிரி வந்து ஸ்டோன் செயின் எடுத்துக்கோங்க, சுகர் பீட்ஸு, பிங்க் கலரில் வந்து நான் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டிசைனை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவ் தான் டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஸ்டோன் செயினை வந்து நம்ம ஸ்லீவ் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட எண்டு இருக்குல்ல, அங்கேருந்து வந்து ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/4 உள்ள தள்ளி இந்த மாதிரி 2 லேயராக வந்து இந்த ஒயிட் ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறோம். இதே மாதிரி 2 லேயராக வந்து நெக் பார்ட்டில் வந்து ஒரு 1/8 தள்ளி வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ண முடிச்சதுக்கப்புறமா ஒரு 1 ஹவர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டு நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டிசைன் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். சிம்பிளாக வந்து அழகாக இருக்கும். நார்மலாக வந்து எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம பீட்ஸை எப்படி லாக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரி வந்து ஒரு 1 இன்ச் கேப் விட்டு சேம் கலரில் த்ரெட் எடுத்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிராண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெக்ஸ்ட் டிசைன் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் டிசைன் வந்து வேறு ஒன்றும் இல்லை, நம்ம வழக்கமாக வந்து ஒரு டைமண்ட் ஷேப் வந்து ஒரு பீட்ஸ் வச்சு க்ரியேட் பண்ணுவோம்ல, அதே தான் நான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னா, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஒரு டைமண்ட் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோனில் வந்து ஒரு 3 இல்லை 4 ஸ்டோன்ஸ் வந்து கேப் விட்டு இன்னொரு டைமண்ட் ஷேப் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு. புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் வந்து குட்டியாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த 2 டைமண்ட் ஷேப்க்கும் சென்டரில் இருக்கிற கேப் வந்து ஒரே அளவாக இருக்கணும். ப்ளவுஸ் பார்ட் ஃபுல்லாகவே வந்து ஒரே அளவாக கொடுத்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறாங்கள்ல, அவங்களுக்காக இங்கே நான் ஒரே ஒரு டைமண்ட் ஷேப் மட்டும் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீடில் வந்து ரைட் சைடு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு 4 சுகர் பீட்ஸ் வந்து நீடில் போட்டு எடுத்துக்கோங்க. பீட்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இப்படி தள்ளி விட்டுட்டு, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோம்ல ஒரு சுகர் பீடு, அந்த சுகர் பீடுக்குள்ளே நீடில் வந்து மறுபடியும் வந்து உள்ளே விட்டு, அதை அப்படியே வந்து ராங் சைடு குத்தி வெளியே எடுக்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரு டைமண்ட் ஷேப் கிடச்சிருச்சுல்ல, இப்போ இதை சுற்றி வந்து ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. 2 பீடாக பிரித்து லாக் ஸ்டிச் வந்து கொடுங்க. இந்த மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நார்மல் நீடில் யூஸ் பண்ணி எப்படி வந்து டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக நீங்கள் டெய்லர்கிட்ட உங்கள் ப்ளவுஸை கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்து ஒரு பிளெயின் ப்ளவுஸில் நீங்களே வீட்டில் இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு வந்து செலவும் அதிகமாகாது. ஒரு 100 ரூபீஸ் இருந்தாலே போதும், உங்கள் ப்ளவுஸை நீங்களே வந்து அழகாக ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து சென்டரில் வந்து நான் பிங்க் கலரில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். பாருங்கள், நான் ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி வந்து பிங்க் கலரில் வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களால் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ளவுஸை வந்து நான் வந்து டிசைன் பண்ணி தரணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.